ஹலோ கைஸ், வணக்கம் மக்களே. ஜனவரி 29 எபிசோட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் அந்த நம்பர் யாருதுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணால் ஒருத்தர் பேசுகிறாரு. அவரை பார்க்கணும், பேசணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவருமே முதல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அப்படி இப்படின்னு பேசி வர வச்சுறாங்க. பார்த்தா அவர் கண்ணு தெரியாதவராக இருக்கிறாரு. டவுட்டு நீங்கள் தான் அவரான்னு சொல்லிட்டு கண்ணை கேட்க ஆமான்னு சொல்கிறாங்க. ஆனாலும் டவுட் பட்டுட்டு ஃபோன் பண்ணியெல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கிறாங்க. சரிங்க, உங்களுக்கு கர்ணா இவங்க அவங்கன்னு திவாகர்னு யாரையாவது தெரியுமான்னு சொல்லி கேட்க அவருக்கு யாரையுமே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பேரெல்லாம் என்கிட்ட ஃபோன் வாங்கி பேசின ஒரு லேடி பேசிட்டு தாங்க, எனக்கு அதை மட்டும் நல்லா ஞாபகம் இருக்குது. ஒருத்தவங்க அவசரமாக ஹெல்ப்புன்னு சொல்லி என் ஃபோன் கேட்டாங்க, அதனால தான் நான் கொடுத்தேன்ற மாதிரியே சொல்கிறாங்க. அதை வச்சு கர்ணா இது யாரோ ஸ்கெட்சு போட்டிருக்காங்கன்றது புரிஞ்சுது. அப்புறம் அங்கே கிட்ட ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்காங்க, போய் பார்க்கலாம், அவங்க வீட்டில் கேட்கலான்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு விசாரிக்கிறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜும் பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ திடீர்னு கருணாவுக்கு ஒரு ஃபோன் வந்தது. நீ பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அந்த கேப்பில் கரெக்டாக வீடியோ ப்ளே ஆகுது. அந்த வீடியோவில் யாரோ, அதாவது இங்கே எனக்கு தெரிஞ்சு இந்துவோட அக்கா அந்த மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறாங்க. இந்து உடனே தண்ணி வேணும்னு அந்த ஆப்ரேட்டர்கிட்ட சொல்ல அவர் எடுத்துகிட்டு கொடுக்க போகிற நேரத்தில் அந்த சீனை டெலீட் பண்ணி விட்டுடுறாங்க நம்ம இந்து. அதுக்கப்புறம் ஓகே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு எதுவும் கிடைக்கல எவிடன்ஸ்ன்னு சொல்லிட்டு கருணாகிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. எப்படா இதை கண்டுபிடிக்க போகிறோன்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. இன்னொரு பக்கம் இங்கே தீபாவும் அவங்க அப்பாவும் அவங்க ஹஸ்பண்ட் கார்த்திக் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் தட்டு மாற்றிட்டு இருக்காங்க வேறு பொண்ணோடு சேர்த்து வச்சு. கார்த்திக் இதை பார்த்து சேர்த்து தீபா செம்ம டென்ஷன் ஆகி சண்டை போடுறாங்க. உங்ககிட்ட எதுக்கடி வாழணும், அதான் சொல்லியாச்சுல, இந்த மாதிரி இப்போ 10 லட்சம் உன் தங்கச்சி கொடுத்தது கூட வாங்கிட்டு இருக்காங்க, அதனால் அங்கேருந்து 10 காசு வராது, நீ எல்லாம் எங்கள் வீட்டு மருமக இல்லைன்னு சொல்லிட்டு கார்த்திகோட அம்மா சொல்ல அதை கேட்டு தீபா அழுதுடுறாங்க. என்ன காரணம், எங்களுக்குள்ளே இது மட்டும் நடக்கலைன்னு சொல்லிட்டு நான் உண்மையை சொல்லணுமா கார்த்திக் கேட்க கார்த்திக் வேணான்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம சொன்னோன்னா அப்பா அம்மா அவமானப்பட்டு போயிடுவாரேன்னு தீபா அமைதியாக இருந்துடுறாங்க. அப்புறம் எல்லாரும் மரியாதை இங்கேருந்து வெளியே போகணுன்னு சொல்லிட்டு தீபாவை இது பண்ண தீபாவும் அழுதுகிட்டே அங்கேருந்து அவங்க அப்பா கூட சேர்ந்து போயிட்டுருக்காங்க. அப்போ வர வழியில் எதுவும் யோசிச்சுட்டு ஆட்டோவில் ஏறி அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இதனால் பயந்து போன அவங்க அப்பா இந்து கால் பண்ணி இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாரு. இந்து ஷாக்காகி போயிடுறாங்க. அதோடைய எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.